அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம இருக்கிற இந்த ஏரியா வந்து கொழும்பம் வனச்சர பகுதி. அது குறிப்பா சொல்ல போனா ரெட்டையம்பாடி கொழும்பத்துக்கு ஆண்டிப்பட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வனச்சர பகுதி. இது நாம வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா மலையரன் காடரன் சொல்லியிருக்கோம். மலையரன் சொன்னா மலை சார்ந்த பகுதி, மலை பாதுகாப்பான பகுதி. காடரன் சொன்னா காடு பாதுகாப்பான பகுதி. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே பிரிஞ்சத்தனார் சொன்ன பாட்டுல மலையரன் காடரன் சொன்ன பகுதி இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. இப்ப நம்ம இங்க ஏற்கனவே இந்த தன்னாசிப்பன் கோவில் சொல்லும் போது நான் வரும்போது பார்த்திருப்போம். அந்த தன்னாசிப்பன் கோவில் முன்பகுதி பார்த்தோம். ஆனா இதுல பின்பகுதி இங்க தெரியுது, இங்க பின்பகுதி தெரியுது. அதனாலதான் வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இது காடரன் மலையரன் சொல்றோம். இப்ப ஏற்கனவே இங்க குவளச்சேரியின் கல்வெட்டு கிடைச்சிருக்கு. குவளச்சேரி கல்வெட்டு வந்து நம்ம ஐவர் மலையில கிடைச்சிருக்கு. ஐவர் மலையில குவளச்சேரி கிடைச்ச கல்வெட்டுக்கிறதுனால அந்த பக்கத்துல குவளச்சேரின்னு இங்க ஒரு சேரி பகுதி இந்த மாதிரி தெரியல. அதே ஒரு மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதி எங்கேயுமே கிடைக்கல. இங்க இருந்து பார்த்தா ஐவர் மலை தெரியுது. இங்க இருந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர்ல ஐவர் மலை தெரியுது. அப்படி ஐவர் மலை தெரியுது. ஐவர் மலையில இருந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவர் மலைக்கு எதுக்கு இடம் தெரியுது. அதனால இது வந்து நம்ம குவளச்சேரின்னு சொல்றது. குவளச்சேரின்னு சொல்றது மலையரன் காடரன் சொல்லுவோம். வரும்போது பார்த்தோம்னா இவ்வளவு பிளேஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. முன்னாடி பார்த்தோம்னா பெரிய மலை மாதிரி தெரியுது. ஆனா உள்ள வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய காடு இருக்கு. இந்த காடு இங்க தொடங்கி கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகும். இந்த மலைப்பகுதியோட காடு பகுதிங்கிறது இங்க இருந்து 3 கிலோமீட்டர் மேல போகுது. அதே போல இந்த மலைப்பகுதிங்கிறது இது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். இதுக்கு திரும்பவும் நாம் போனோம்னா திரும்பவும் 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாண்டி போகும். இந்த மலைப்பகுதி காட்டுப்பகுதி, மலைப்பகுதி காட்டுப்பகுதி, திரும்பவும் மலைப்பகுதி. இப்போ 3 காடு 3 மலை இருக்கு. இடையில நாம இருக்கோம். இந்த பகுதிங்கிறது இடையில இருக்கு. இந்த வட்டார வகை இந்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா பாண்டியராஜா மடம் சொல்றாங்க. பாண்டியராஜா மடம் சொல்றாங்க. இது வட்டார வழக்கு நம்ம ஏன் அதை கேட்கணும்னா ராஜாங்கிற சொல்லு இருக்கு. ராஜாங்கிற சொல்லு இருக்கிறதுனால அது பாண்டியராஜா மடம் சொல்றதுனால ஏதாவது இங்க வந்து ராஜாக்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு விடை கிடைக்குது. பாண்டியராஜா சொல்லும் போது இங்க வந்து நமக்கு ஏற்கனவே கொங்கு நாடு வந்து நம்ம என்ன சொல்றோம், அங்க பாண்டியங்கிறது மதுரை. இங்க நமக்கு வந்து கொங்கு நாடுங்க சேர சார்ந்திருக்கு. 18 வரக்கூடிய செய்தி எல்லாமே இப்ப ஒரு 60 பாட்டு சேரர்கள் பத்தியான பாட்டு இருக்கு. இங்க ஐரைமலை தெய்வத்தை நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. இங்க குவளச்சேரி இங்க ஐவர் மலையில வந்து ஐரை தெய்வத்தை வழிபட்டுக்கா சேரன் செங்குட்டோட வம்சாவளிகள் கொடிவெளிகள் வந்து இங்க இருந்ததுக்காகவும் பதிவுகள் கிடைச்சிருக்கு. அதே போல நமக்கு இங்க கொழும்பம் கோயில்லையும் இங்க இந்த ஐரை மலையிலும் இந்த பகுதி சார்ந்தது கொழும்பம் சார்ந்த பகுதி, குமணன் ஆட்சி செஞ்ச பகுதின்னு சொல்றதுக்கான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கான பதிவுகள் கிடைச்சிருக்கு. இந்த மூரா கந்தசாமி கவரையர் 350 பாட்டு எழுதியிருக்காரு. இந்த சமயத்துல எங்க அப்பாவும் நாம நினைவு கூற வேண்டியது இருக்கு. ஏன்னா 350 பாட்டிலுமே அந்த குமணனோட முழுக்க செய்தி கொடுத்துறாரு. ஆனா இங்க நமக்கு இந்த சங்க இலக்கிய பாடல்ல 158, 59, 60, 61, 62, 63, 64 இந்த 8 பாட்டுல நமக்கு கிடைச்ச பகுதி குமணன்கிறவன் ஒரு ஆட்சி செய்தான். இளங்குமணன் வந்து அவரை நாட்டை விட்டு காட்டுக்கு விரட்டிட்டாரு. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச செய்தி. பெருந்தலை சாத்தனாரும் பெருஞ்சித்தனாரும் வந்து அவரை வந்து பாட்டு பாடி அவரோட புகழ் பேசி காசு வாங்கிட்டு பரிசு வாங்கிட்டு போனாங்க செய்தி நமக்கு இருக்க தவிர இளவெளிமான் போயிருக்கு. அப்படி இளவெளிமான் வந்து உரிய பரிசு தராதனால குமணன் கிட்ட வந்து யானையில பரிசு வாங்கிட்டு போய் இளவெளிமானுக்கு அந்த காவல் மரத்துல கட்டி வச்சு காட்டுறதுக்காகவும் செய்தி கிடைச்சிருக்கு. இது வந்து நமக்கு கிடைச்ச இந்த பாட்டுகள் தரவுல கிடைக்குது. அந்த பாட்டை படிச்சு நாம பார்த்தோம்னா அந்த இடங்கள் வந்து 10 கிலோமீட்டர் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த இடத்த வந்து பார்க்கும்போது இங்க நம்ம பெருந்தரசத்தை வர வழியில் பாத்தீங்கன்னா முழுக்க வந்து சந்தன மரமா இருந்தா சொல்றாரு. நிறைய சந்தன மரம் இருந்தது. சந்தன தேய்ச்சுதான் குளிச்சாங்க அப்படி சொல்றாரு. அதே போல நல்ல நாட்டு மாடுகள் இருந்து சொல்றாங்க. அந்த நாட்டு மாடுகள்ல அந்த கறந்த பாலை வந்து நல்லா சுண்ட காய வச்சு மான் கறிய சுட வச்சு சாப்பிட்டுருக்காங்க. இது பார்த்தா முழுக்க மான்கள் வச்ச பகுதி. மான் கறி சுண்ட வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இங்க மக்கள் சொல்லும் போது என்ன சொன்னா இங்கெல்லாம் வந்து மானு சிறுத்தை எல்லாம் இயல்பா வரும்னு சொன்னாங்க. அப்ப மானுங்கிறது நமக்கு கிடைச்ச தரவு. அதை விட முக்கியமான சின்ன முதிரை மலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர இப்ப சொல்லக்கூடிய முதுமலை தான் முதிரை மலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதுமலை நமக்கு வேற. ஆனா முதிரைங்கிறது கொல்லு. மலையாளத்திலும் சரி தமிழ்லயும் சரி முதிரைன்னா கொல்லுங்கிற செய்தி நமக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு. அந்த முதிரையை வந்து இங்கதான் விவசாயம் பண்ணிக்காக தெரியுது. கடைசியா நமக்கு கிடைச்ச தரவு இங்க வந்து இந்த இடத்தை காட்டும் போது அந்த எல்லத்துறைங்கிற ஒரு அந்த இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் போனா வீடு தெரியும். இப்போ 2010 வரைக்குமே அந்த வீட்டுல வசிச்சதுக்கான சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது மக்கள் இங்க வசிச்சிருக்காங்க நமக்கு ஒரு சான்று கிடைக்குது. அதே போல இங்க வந்து விவசாயம் பண்ணிருக்காங்கன்னு சான்று கிடைக்குது.
இங்கேயும் அந்த பயிர் அடுத்த பயிர் நான் பார்க்க போறோம். அவங்களும் சொல்றாங்க என்னன்னா இங்க வந்து கொள்ளு வந்து மானாவரி பயிரா வருங்க, அது வந்து நாங்க நான் வந்து தண்ணியில விட வேண்டியது அதான் வரும்னு சொல்றாங்க. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கரா சொல்றாங்க. இந்த பகுதி அடுத்த பகுதி போனோம்னா கிட்டத்தட்ட 250 ஏக்கரா அடுத்த மலைப்பகுதி. அது வந்து முழுக்க காடு பகுதி தான். அது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கலந்த பகுதியா இருக்கு. இங்க முழுக்க வந்து முதிரை அந்த கொள்ளு விவசாயம் நடந்திருக்கு. இந்த மலைப்பகுதி ஏறினா அங்கேயும் கொள்ளு விவசாயம் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதான் முதிரை மலையில் உறுதியா தெரியுது. முதிரை மலை அரசன் தான் நமக்கு கிடைச்ச குமணன் அப்படின்னு குமணன் சொல்லும் போதே குதிரைமலை தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதிரைமலை தலைவன் எங்க இருப்பான்னு கேட்டா முதிரை வளர்ந்த இடத்துல இருப்பான். இப்ப நமக்கு இங்க கிடைச்ச இந்த பாண்டிய ராஜாங்கிற சொல்ல வச்சு நம்ம அவரை வழக்குல சொல்லலாம். ரெண்டாவது இந்த முதிரையை வச்சு அவர் சொல்லலாம். இப்ப இருக்கிற தரவுகளா வச்சு நம்ம பார்க்கும்போது இங்க சுத்து வட்டார தரவுகளை கிடைச்சு பார்க்கும்போது இது வந்து முதிரைமலை தலைவனாகவும் குமணன் ஆட்சி செஞ்ச பகுதியாகவும் குமணன் வாழ்விட பகுதியாகவும் இதெல்லாம உணவு வரலாற்று ஆய்விடத்தை சார்பாகவும் இன்னைக்கு கலப்பணி வந்த முனைவர் விஜய் சார்பாகவும் மதியழகன் சார்பாகவும் சிவா சார்பாகவும் மூர்த்தி மேடம் சார்பாகவும் கணேசன் எல்லாரையும் நன்றி தெரிவித்து இந்த ஒரு பதிவை அறிவுரைச்சிக்காகவும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை தொடர்ந்து பண்ணுவோம். நன்றி.